அன்பான தோழர்களே, சாதாரணமாக வாஸ்து ரீதியாக என்ன செடி வளர்த்தால் அதிக நன்மை தரும் என்று பல அன்பு நேயர்கள் வேண்டுதல் கிடைக்க இதை பாருங்கள். இதுதான் சுண்டைக்காய் மரம். இதை நீங்கள் தென்மேற்கில் வளர்த்தால் உண்மையிலே பொருளாதார ரீதியாக இருக்கும் பல சிக்கல்களுக்கு அது வழிகாட்டும். சுண்டைக்காய் வந்து கொத்து கொத்தாக காய்த்து கிடந்தால் கூட அதனுடைய மருத்துவ குணம் மட்டுமல்ல, வாஸ்து ரீதியாக அது நல்ல இதுகளை தரும். அதே போல் இது கண்டங்கத்தரிக்காய் மாதிரி உள்ளது, இதையும் வளர்க்கலாம். அது வெற்றிலை கொடியை நீங்கள் எந்த ரூபத்தில் வளர்த்தால் கூட அதிக நன்மை தரும். இந்த மாதிரி வெற்றிலைகளை சிறு செடிகளாக இருந்தால் கூட அது அதிக நன்மை தரக்கூடியதை பார்க்குறோம். இது சின்ன மாவடை கூட மாங்கன்றுகள் கூட வைத்து நடக்கலாம். இப்போ இது பூக்கும் அற்புதமான கண்டங்கத்திற்காய் என்று சொல்வார். கண்டங்கத்திற்காய் வைத்தால் கூட சிவபெருமான அருளால் நல்லவே நடக்கும். அதுபோக பிரண்டை பாருங்கள், இது கூட்டு பிரண்டை, இந்த மாதிரி சதுர பிரண்டைகள் கிடைக்கப்பது வேறு அபூர்வமாக பிரண்டையோடு சேர்ந்து நீங்கள் கற்றாழை கூட வளர்க்கலாம். இந்த மாதிரி சிறு சிறு தோட்டங்கள் நீங்கள் மாடியில் வளர்த்தால் கூட இந்த சுண்டைக்காயினுடைய இது வரும். அது மட்டும் அல்ல, மாடியிலே இந்த மாதிரி இது வந்து சாதாரணமாக நறுமணம் தரும் பிரியாணி இலை என்று சொல்வார். இது கூட நீங்கள் வளர்த்தலாம். அது பன்னீர் செடி, மாதுளை, அது மாதிரி நல்ல வாழைக்கன்று கூட வளர்த்தால் கூட நல்லவே நடக்கும். அது இது வந்து கற்பூரவல்லி, ஓமவல்லி என்று சொல்வார். அதை கூட நீங்கள் தென்மேற்கில் அது வடகிழக்கில் வளர்த்தால் கூட அதிக நன்மை தரும். இந்த மாதிரி பச்சை பசையில் என்று பூக்காத காய்க்காத செடிகள் வளர்த்தால் கூட புதனை நல்லவை நடக்கும். அதுபோக ஓமவல்லி கூட கொத்து கொத்தாக நடக்கும். அது வெள்ளை பாவக்காய் என்று ஒரு கொடி, அது வளர்க்கலாம். அதுபோக கோரைக்கிழங்கு, இதை பாடி விநாயகருக்கு அருளை கோரைக்கிழங்கு, அருவம்புல், கருவேப்பிலை, அதுபோக சிவனின் அருள் பெரு, இது அற்புதமான ஒரு இதை வளர்க்கலாம். அது மட்டுமல்ல, கத்தாழையில் கூட ரொம்ப இது வந்து வடகிழக்கில் வளர்ந்தால் கூட நல்ல அனுமதியை தரும். பிச்சுன்னா ஜாதி மல்லி, இந்த ஜாதி மல்லி வளர்ப்பவர்கள் கூட சுலபத்தில் வளரும். அதுபோக இது நறுமணம் தராவிட்டால் கூட நல்ல அருள் பாலிக்கும். ஆகிய சின்ன சிறு தோட்டம் என்றாலும் கூட ஜாதி மல்லி, இதே போல் சேம்பு, பால் சேம்பு என்றால் கூட அது கூட வளர்க்கலாம். அதுபோல் கத்தரி, இப்படிப்பட்ட செடிகள் வளர்ப்பதால் செவ்வாயின் அருள் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் பார்க்கக்கூட சில மலர்கள் பழம். இது வந்து பாருங்கள், இது கண்டங்கத்தரிக்காய் என்று சொல்லலாம். மருத்துவ குணம் உள்ளது. இப்போ குப்பமல்லி, 20 வகை குப்பமல்லி கூட சொறி சரங்கு, அது மாதிரி இந்த மலர் கூட ரொம்ப அற்புதமாக ஆகும். இப்படிப்பட்ட செடிகளை நீங்கள் வளர்ப்பதோடு துளசி, கருந்துளசி, கிருஷ்ண துளசி என்பார். இந்த கிருஷ்ண துளசி கூட அது சனி பகவான் கூட சங்கு புஷ்பம், இது கூட நிறைய வளர்த்தால் கூட அற்புதமான பலன் தரும். அப்போ இது வந்து கோரைக்கிழங்கு வளர்த்தால் இது ஒரு உடல் ரீதியாக பல கெடுதல்கள் வரக்கூடிய இதனுடைய சாறு எடுத்து மேலே பூசினால் கூட நல்ல நறுமணம் தரும். இது நித்திய கல்யாணி போட்டு எப்படிப்பட்ட செடிகளை நீங்கள் வளர்த்தால் மாடி தோட்டம் மிக அற்புதமாகும். ஆகிய